அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான விஏஓ உதவியாளர், அதாவது வில்லேஜ் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, கிராம உதவியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேலை வாய்ப்புக்காக தான் நமக்கு 2025 டு 2026 ஆண்டிற்கான புதிய வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த விஏஓ வில்லேஜ் அசிஸ்டன்ட் கிராம உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பா ஒரு தடவை நோட்டிபிகேஷன் விட்டுருவாங்க. ரெக்குவயர்மெண்ட் ஆளுங்களை வந்து ஃபில் பண்ணிடுவாங்க நோட்டிபிகேஷன்ல. சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ கிட்டத்தட்ட நமக்கு 2299 அஃபிஷியல் வேகன்சி கிடைச்சிருக்குது. இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து தான் இந்த வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து இந்த வேலை வாய்ப்புக்கு நம்ம என்ன படிச்சிருக்கணும், மினிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், அடுத்ததான் இதற்கான சம்பளம், ஓகேங்களா, இதற்கு பர் மந்த் சேலரி வந்து எவ்வளவு கிடைக்கும், போக போக இன்க்ரிமெண்ட் எவ்வளவு கிடைக்கும், கவர்மெண்டோட அலவன்சஸ் எல்லாம் எவ்வளவு கிடைக்கும், அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். அதை தொடர்ந்து ஜாப்போட லொகேஷன், இந்த ஜாப்போட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இருக்க போகுது, 38 மாவட்டத்திலையும் சேர்த்து நம்ம எங்கெங்கெல்லாம் நோட்டிபிகேஷன் இருக்கும், ஸோ அதற்கான அப்டேட்டுமே பார்க்க போறோம். அதை தொடர்ந்து செலக்ஷன் ப்ராசஸ், இந்த செலக்ஷன் ப்ராசஸ் தான் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களை ஏற்படுத்துது. இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த எக்ஸாம் எப்படி இருக்கும், அதுக்கான சிலபஸ் என்ன, எப்படி நம்ம சிலபஸ் கவர் பண்ணி ஈஸியா நம்ம வேலை வாங்குறது, ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போறோம். அடுத்ததான் வந்து பர்சனல் இன்டர்வியூஸ், ஓகேங்களா. இந்த விஏஓ வேலைன்னா என்ன, இந்த அவர் என்னென்ன வேலைகள்லாம் செய்வாரு, இவருடைய பணிகளோட விவரம் என்ன, ஸோ இதை பத்தின ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க. அந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது. ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னாக்க சைக்கிள், கண்டிப்பா சைக்கிள் ஓட்ட வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க செலக்ஷன் ப்ராசஸ்ல நடக்கும். அடுத்ததான் வந்து ஹெல்த் சர்டிஃபிகேட், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நடக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போறோம். அடுத்ததான் வந்து அப்ளை பண்றதுக்கு வந்து ரொம்ப லிமிட்டடான டைம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே தமிழ்லயே பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கணுங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் வந்து இந்த வேலை வாய்ப்பு எங்க இருந்ததெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத முதற்கொண்டு எல்லாமே இந்த வேலை வாய்ப்பை பத்தி அப்டேட் முழுமையா கொடுக்க போறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாவே இருக்குங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோவை முழுமையா பாருங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ந்து கொடுக்கறதுக்குமே ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே லைக் பண்ணிடுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, என்ன வேலை வாய்ப்புக்காக நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்கன்றதான் எல்லாருக்குமே தெரியணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2024 டிசம்பர் மாதமே இதற்கான நோட்டிபிகேஷன் வந்தது. கிட்டத்தட்ட 2, 3 மாதத்திற்கு மேலேயே ஆயிடுச்சு. இதுக்கு வந்து இன்னுமே ஃபில் பண்ணல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கு அப்ளை பண்றதுக்கு ரொம்ப லிமிட்டடான டைம் கொடுத்து இதுக்குள்ளேயே சீக்கிரமா அப்ளை பண்ணிடுங்க. ஸோ நாங்க வந்து கண்டிப்பா எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன போஸ்டிங்காக வந்திருக்குன்றது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் சொல்றேன். விஏஓ உதவியாளர், வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலைக்காக தான், கிராம உதவியாளர் வேலை வாய்ப்புக்காக தான் நமக்கு அபிஷியலா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டோட்டலா 2299 அஃபிஷியல் வேகன்சி கிடைச்சிருக்குது. சரிங்களா? அடுத்ததா குவாலிஃபிகேஷன், மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா, மினிமம் ஒரு நபர் வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் 5ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா 8ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அதற்கு மேல 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரின்னு சொல்லிட்டு நீங்க எந்த டிகிரி, எத்தனை டிகிரி முடிச்சிருந்தாலுமே இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் 5ஆம் வகுப்பு தான். சரிங்களா? ஸோ அதிகமா படிச்சிருக்கவங்களுக்கு, டிகிரி பண்ணியிருக்கிறவங்களுக்கு, மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட் இருக்கு. அது என்னன்றதையும் நான் சொல்றேன். சரிங்களா? அடுத்ததா இதற்கான சம்பளம், இதற்கு பர் மந்த் சேலரி எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா
11,100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 35,100 வரைக்கும் இதற்கு பர் மந்த் சேலரி கிடைக்குங்க. இது வந்து சம்பளம் மட்டும்தான். இது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து அலவன்சஸ் வந்து எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து ஜாப்போட லொகேஷன். இந்த ஜாப்போட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா எங்க வேணும்னாலும் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நீங்க அதுக்கு ஒர்க் பண்றதுக்கு ரெடியா ப்ரிப்பேர்டா தான் இருக்கணும். சரிங்களா? அடுத்ததான் செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்க எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூஸ் இருக்கும். அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அடுத்ததான் வந்து சைக்கிள் ஓட்ட வைப்பாங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த் சர்டிஃபிகேட் அப்படிங்களா மெடிக்கல் சர்டிஃபிகேட் கண்டிப்பா உங்களுக்கு தேவை. ஸோ இது எல்லாமே கண்டிப்பா வந்து தேவைப்படும். சரிங்களா? ஸோ இது எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 5ஆம் வகுப்பு படிச்சிருக்கவங்க நாலேஜுக்கு எப்படி இருக்குமோ ஒரு அதற்கு ஏன்னா இதுக்கு குவாலிஃபிகேஷன் மினிமம் வந்து 5ஆம் வகுப்பு தான். அதனால அதற்கு ஏத்த மாதிரி தான் இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க எக்ஸாம் இருக்கும். ஸோ எக்ஸாம் போன வருஷம் நம்ம அட்டன் பண்ணும்போது எப்படி இருந்தது எக்ஸாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கொடுத்துட்றாங்க. கொஸ்டின் பேப்பர்லயே ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கு. அதை பார்த்து அப்படியே வந்து ஆன்சர் ஷீட்ல நீங்க வந்து தப்பு பிழை இல்லாம எழுதி கொடுங்க. இதுதான் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நாங்க எதற்காக இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றோன்றதையும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட்லயே சொல்றாங்க. என்னன்னா உங்களுக்கு வந்து தப்பு பிழை இல்லாம தெளிவா எழுத தெரியுதா படிக்கவும் தெரியுதா அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான். ஓகேங்களா? எக்ஸாம் முடிச்சதுல அதை நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஹெல்த் சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா சைக்கிள் ஓட்ட வைப்பாங்க. எக்ஸாம் முடிச்சதுமே சைக்கிள் ஓட்ட வைப்பாங்க. அடுத்துதான் வந்து இப்போ அதிகமா படிச்சிருக்கவங்க ஒரு பெனிஃபிட் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்னன்னா நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கேத்த மாதிரி 10 மார்க் 15 மார்க் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? டிகிரி எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அது வந்து பெனிஃபிட் வந்து படிச்சவங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அப் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் அதாவது அப்ளை பண்றதுக்கு வந்து ஸ்டார்டிங் டேட் என்ன எண்ட் டேட் என்னன்றது நிறைய பேருக்கு வந்து தெரியாமலே போயிருது. ஸோ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய அதாவது இந்த மாதத்தோட 31ஆம் தேதி வரைக்கும் தான் இதற்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா வந்து ரொம்ப லிமிட்டடான டைம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் அதற்கு முன்பாகவே நீங்க அப்ளை பண்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சீக்கிரமா அப்ளை பண்றது நல்லது. சரிங்களா? அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு எந்த வேலை வாய்ப்பானது எங்க இருந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு வருவாய்த்துறை தமிழ்நாடு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் இந்த வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிபிகேஷன் அபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் அபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? அபிஷியல் வெப்சைட் அப்படின்னு பார்த்தோம்னா CRA.TN.gov.in இது ஒரு வெப்சைட். இன்னொரு வெப்சைட் அப்படின்னு பார்த்தோம்னா www.tnpsc.gov.in இது இன்னொரு அபிஷியல் வெப்சைட். இந்த 2 வெப்சைட்லயும் போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்ததா ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேகன்சி இருக்குன்றத தெளிவா இங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்க. செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மாவட்டத்துக்கு எவ்வளவு வேகன்சி இருக்குன்றத தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. பிசி, எம்பிசி, பிசிஏ, எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரியில வரவங்க 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் 21ல இருந்து. அடுத்ததா ஆதி திராவிடர் முஸ்லீம் இந்த கேட்டகரியில வரவங்க வந்து பாத்தீங்கன்னா 34 வயசு வரைக்கும். அதர் கேஸ்ட்ல வரவங்க 21ல இருந்து 32 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததா வந்து எக்ஸாம் செலக்ஷன் ப்ராசஸ் சொன்னேன் இல்லையா? கண்டிப்பா எக்ஸாம் இருக்கும், இன்டர்வியூஸ் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், கடைசியா சைக்கிள் ஓட்ட வைப்பாங்க, அடுத்தது மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க் அதை நீங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொன்னேன் இல்லையா? படிச்சவங்களுக்கு கண்டிப்பா 10ல இருந்து 15 மார்க் கொடுப்பாங்க. டிரைவிங் குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருந்ததுன்னா அதற்கு 10 மார்க். தமிழ்ல எழுதவும் எக்ஸாமுக்கு வந்து 40 மார்க். அடுத்தது பர்த் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா 25 மார்க். இன்டர்வியூக்கு 15 மார்க். டோட்டலா 100 மார்க். சரிங்களா? ஸோ இப்படிதான் வந்து செலக்ஷன் நடக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் செலக்ஷன் எல்லாமே. சீக்கிரமா எல்லாரும் அப்ளை பண்ணிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல அப்டேட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.